ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் இல்லையா? அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய நிர்வாண நகரம், எ கிரைம் அண்ட் சஸ்பென்ஸ் நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம். இதுக்கு முந்தின பகுதியினுடைய லிங்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு இந்த பகுதி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கதை உங்களுக்கு நல்லாவே புரியும். பகுதி 2, அத்தியாயம் 5. காலையில் அந்த கடிதம் சிவராஜின் மனதில் இருந்து கலைந்திருந்தது. பல் தேய்க்கும் போது முகத்தில் 2 நாள் ஷவரம் பாக்கியிருப்பது கண்ணாடியில் தெரிந்தது. தன்னையே உற்று பார்த்து கொண்டான். குற்ற உணர்ச்சி ஒரு எலுமிச்சை அளவுக்கு தொண்டைக்கருகில் எப்போதும் இருந்தது. என்ன செய்துவிட்டேன்? செய்ததை இனி மாற்ற முடியுமா? கடந்த கால பாவங்களை எரித்து விட்டேன். கடிதங்களை எழுதி நக்கி ஒட்டி தபாலில் சேர்த்தாகிவிட்டது. போலீஸ் நெருப்புடன் விளையாடுகிறேன். எனக்கு என்ன நேர்ந்து விட்டது? மனமே, நிதானம், நிதானமாக இரு. நேராக போலீசிடம் சென்று குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் என்ன? என்ன தண்டனை கிடைக்கும்? எதுவாய் இருந்தால் என்ன? போலீஸுக்கு சென்று விடலாம். அதுதான் சரி. இரு, பொறுமையாக இரு. எதற்காக? எந்த மடையன் என்னை கண்டுபிடிக்க முடியும்? இப்போது அந்த 2 கடிதங்களையும் வைத்துக்கொண்டு என்னை பற்றி அடையாளங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இருக்கிறதா என்ன? இல்லை, எதுவுமே இல்லை. கையெழுத்தில் இருந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. யார் இந்த ஜீவராசி? அடுத்து என்ன செய்ய போகிறான் என்று நடுங்கி சாகப் போகிறார்கள். போலீஸ் மட்டும் இல்லை, இந்த நகரமே. பாலுவின் மேஜை மேல் தில்குஷ் மோகினி என்ற புத்தகம் இருந்தது. பிரித்தான். வாங்க என்றாளாம் அந்த பாண்டிச்சேரி பெண். தன் உடைகள் சகலத்தையும் சடுதியில் களைத்துவிட்டு படுக்கையில் போய் விழுந்து தந்த சிலை பேசுவது போல கண்ணாளா என்றாளாம். அப்போது பாலு வந்தான். குளித்து விட்டான். உரோமம் நிறைந்த தன் உடம்பு முழுவதும் பவுடரை பாரி வள்ளல் போல வாரி தெளித்து கொண்டான். என்னம்மா, புத்தகம் படிக்கிறியா? சரோஜா தேவி எழுதின புஸ்தகம் தரவா? வேண்டாம். வேலை ஏதாவது கிடைச்சதா? இல்ல. பிரஸ்ல கொஞ்ச நாள் செய்யறியா? ஏற்பாடு பண்றேன். ராத்திரிக்கு ஆளு வேணும்னாங்க. ஒருத்தன் லீவ்ல போயிருக்கானா. யோசிச்சு சொல்றேன். இதுல யோசனை என்ன? பணம் வேணுமா? 2-3 நாள்ல ஒரு மாதிரி ஆயிட்ட சிவானி. இல்ல, பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? உயிர் வாழ போதும். எத்தனை நாளைக்கு? அதை பத்தி நான் கவலைப்படல. சரியாக 6 சாப்பாட்டு டிக்கெட்டுகள் பாக்கி இருந்தன. 3 நாள் சைதோஜி சந்தில் உள்ள மெஸ்ஸில் சாப்பிடலாம். ஐயரிடம் கடன் சொல்ல முடியாது. எச்சில் பண்ணாமல் டம்ளரை தூக்கி சாப்பிட வேண்டும். இலை எடுத்து போட வேண்டும். விபூதி இட்டுக்கொள்ள வேண்டும். டிக்கெட்டுகள் தீர்ந்ததும் பன்னும் டீயும் சாப்பிட்டு விட்டு சில நாட்களை ஓட்டி பார்க்கலாமே. பாலு தன் பர்ஸை திறந்து 10 ரூபாய்களை எண்ணி, இந்தா 50 rupees வச்சுக்க என்றான். சிவராஜ் பாலுவை நிதானமாக பார்த்தான். ஏண்டா, எனக்கு தர்மமா பிச்சை தர்றியா? சேச்ச, கடன்டா. ஏன் பிச்சைன்னு சொல்ற? நீ யாரா எனக்கு கடன் தர? என்னோட கம்பேர் பண்ணா நீ அற்பத்திலையும் அற்பண்டா. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா உன்னோட அற்பத்தனம் போயிடுமா? என்னதான் தேய்ச்சி குளிச்சு உடம்பு பூரா பவுடர் போட்டுட்டாலும் அற்பம் போயிடுமா? லட்சக்கணக்கில் நான் பணம் புரட்ட போறேன். ரூபா நோட்டை பைக்ராப்ட்ஸ் ரோடுல பறக்க விட போறேன். நிப்பாட்றா டே. சரோஜா தேவி படிக்கிற பசங்கள்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்கறீங்களாடா? நான் படிக்கிறது என்ன தெரியுமா? நீட்ஸோ ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? நான் ஒரு ஆரியன், உயர்ந்த வர்க்கம், ஆள பிறந்தவன், ஆட்டி படைக்க பிறந்தவன். சம்திங் ராங் வித் யூ சிவா. போட போய் டூத் பேஸ்ட் விளம்பரம் பண்ணு. எவ்வளவு ஒருத்தி தடவி போட்டோ எடுப்போ. நீ பேசாத, நல்லா இல்ல. உன்னோட தனியே இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. நாம சாயங்காலம் பார்ப்போம். நீ சொன்னதெல்லாம் நல்ல வார்த்தை தானான்னு அது வரைக்கும் யோசிச்சு பாரு. பாலு கிளம்பி சென்றதும் கதவை நோக்கி சாரிடா என்றான் சிவராஜ். பார்க்குக்கு எதிரே இருந்தது அந்த டெலிபோன் கூண்டு. ஒரு பெட்டி கடையில் 2 எட்டனா சில்லறை மாத்திக்கொண்டு அதனுள் நுழைந்து டைரக்டரை பார்த்து வனஜாவின் ஆபீஸின் நம்பரை சுழற்றினான். கான்டினென்டல் என்று பதில் வந்ததும் காசு போட்டான். கனெக்ஷன் பூர்த்தி பெறாமல்
அங்கிருந்த 2-3 ஹலோக்கள் மட்டும் கேட்டன. இவன் பதில் அங்கே கேட்கவில்லை. டெலிபோனை குத்தினான். குலுங் என்று உள்ளே நாணயங்கள் குலுங்கின. மறுபடி குத்தினான். அந்த பக்கத்து ஹலோ வெட்டுண்டு காற்றாக இருந்தது. மௌனம். அதன் கொக்கியை அழுத்தினான். டயல் போன் கேட்டது. மறுபடி டயல் செய்தான். மறுபடி எட்டனா. மறுபடி டெலிபோனை பலாத்காரம். மறுபடி அதே அபார்ஷன். அந்த மட மெஷினின் சின்ன வாய் அப்போது சிரிப்பது போல இருந்தது சிவராஜுக்கு. நேராக டெலிபோன் நிலையத்திற்குள் நுழைந்தான். இங்க யாரு டியூட்டி? ராணிமுத்துவிலிருந்து மேல் நோக்கி பார்த்தவன், சூப்பர்வைசர் சாப்பிட போயிருக்காரு, இப்படி எல்லாம் உள்ள வரக்கூடாது ஐயா என்றான். நீ யாரு? ஏன், வெளியில ஒரு டெலிபோன் பூத் இருக்கு, அது வேலை செய்யல, 2 எட்டனா உள்ள போயிடுச்சு. புத்தி பாத்தீங்களா? பார்த்தேன். இந்த கடிதாசியில எழுதி கொடுங்க, டயம் தேதி போட்டு சூப்பர்வைசர் வருவாரு. நான் லைன்மேன், எனக்கு டியூட்டி வேற. ஏயா, சேட்டலைட் மூலமா தேசத்துக்கு தேசம் பேசுறாங்க, இங்க இருந்து மவுண்ட் ரோடுக்கு பேச முடியலையே உங்க டெலிபோன்ல. ராணிமுத்து சிரித்தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. எந்த எட்டனா போட்டீங்க? புது எட்டனாவா? அது 1/4 கிராம் குறைச்சலா இருந்து ரிலே சில சமயங்கள்ல சரியா க்ளோஸ் ஆகாது. சூப்பர்வைசர் வந்துருவாரு, இருங்க, வெயிட் பண்ணுங்க. சிவராஜ் மெதுவாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். பேஸ்மெண்டில் ஒரு கயிற்று சுருளும் கடப்பாறை பிக்சாஸ் போன்ற சாதனங்களும் இடைவேளைக்கு இளைப்பாரி கொண்டிருந்தன. அந்த கடப்பாறைகளுள் ஒன்றை எடுத்துக்கொண்டு டெலிபோன் கூண்டிற்கு மறுபடி வந்தான். அவனை பார்த்து சிரித்த அந்த மெஷினின் வாயில் கடப்பாறையை செலுத்தி நெம்பி குத்தினான். உள்ளே காசு குலுங்க 1 நிமிஷத்தில் அந்த பெட்டி திறந்து அதன் குடல் பகுதிகளின் இத்தனை இணைப்புகளும் ரிலேக்களும் தெரிய தடதடவென்று எட்டனா நாணயங்கள் அங்கே சிதறின. அவைகளில் தன் 2ஐ மட்டும் எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்தான். உனக்கு டெலிபோன் பண்றதுக்குள்ள உயிர் போயிடுச்சு போ. அதான் நேரையே வந்துட்டியே. வணிஜா தன் கைகடிகாரத்தை பார்த்தாள். ஏன், போகணுமா என்று கேட்டான் சிவராஜ். 12:30க்கு பாஸ் கூப்பிட்டிருக்காரு, முக்கியமான மீட்டிங், நோட்ஸ் எடுக்கணும். நீ மத்தியானம் லீவ் போட வனஜா. ஐயோ, எனக்காக அரை நாள் லீவு போட மாட்டியா? உனக்காக அரை நாள் லீவு எப்ப போடணும்னா, நீ உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கிற போது. இப்ப என்ன உனக்கு குண்டுக்கல் மாதிரி இருக்க? வனஜா, எனக்கு நிஜமாவே உடம்பு சரியா இல்ல, உடம்பு மனசு ரெண்டும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அரை நாள் லீவ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெம்பா இருக்கும். இல்ல, அத மறந்துரு. இன்னைக்கு லீவ் எடுத்தா வேலையே போயிடும். சாயங்காலம் வீட்டுக்கு வாய. உடனே நாக்கை கடித்து கொண்டாள். முட்டாள், நான் சாயங்காலம் வீட்டுக்கு போக லேட் ஆகும். ஆபீஸ்ல 4-5 பேர் சினிமா போறோம். ஓ மை காட், 12:35 ஆயிடுச்சு, நான் வரேன். எழுந்தவளின் கையை பிடித்தான். இரு என்றான். சிவா, டோன்ட் பி சில்லி என்று அதட்ட. சற்று நேரம் அவனுடைய கைப்பிடிப்பில் மூர்க்கத்தனம் இருந்தது. வளையல் உடைந்தது. விட்டுவிட்டான். சாரி என்றான். வனஜா காணாமல் போனாள். கேண்டீன் காலியாக இருந்தது. இவன் மட்டும் உட்கார்ந்திருக்க தூரத்தில் ஒருவன் கூட்டல் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தான். உடைந்த வளையலை மறுபடி வட்டமாக அமைத்தான். எல்லோரும் என்னை விட்டு ஓடுகிறார்கள். சிவராஜ் மெதுவாக நடந்தான். கீழே இறங்கி வந்தான். மத்தியான அலுவல்களில் நகரம் இயங்கிக் கொண்டிருந்தது. கடை நிறைய பீங்கான் சாதனங்கள் கண்ணாடிக்கு உள்ளே தெரிந்தன. ஒரு கல்லை எடுத்து வீசலாம் என்று தோன்றியது அவனுக்கு. நடந்தான். சாலையில் ஓரிடத்தில் இருமருங்கிலும் கூட்டமாக இருந்தது. மையத்தில் சுற்றிலும் கல் வைக்கப்பட்டு ஒருவன் உடல் கிடந்தது. அவனை வீழ்த்தின லாரி ஓரத்தில் நின்றது. டிராபிக் போலீஸின் ஜீப் ஒன்று நின்றது. சில போலீஸ்காரர்கள் அளவெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கீழே கிடந்தவன் இரத்த சேற்றில் கிடந்தான். ஒரு செருப்பு தனியாக கிடந்தது. சுற்றிலும் லாட்டரி டிக்கெட்டுகள் சிதறி இருந்தன. ஹரியானா 10 லட்சம், குஜராத் 5 லட்சம் என்று அந்த நீண்ட சதுர சத்தியங்கள் விற்றவனின் ரத்தத்தில் மிதந்து கொண்டிருந்தன. சிவராஜ் 3வது கடிதத்தை மனதில் எழுத துவங்கிவிட்டான். இன்னைக்கு பூரா வண்டியிலேயே வரப்போறீங்களா என்று மொபைல் தபால் வண்டியின் சூப்பரண்டன்ட் கேட்டார். இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் ஒரு ஆளு பிடிபடுற வரைக்கும் என்றார் இன்ஸ்பெக்டர் பழனிவேலு. மாலை 4:40க்கு ரிப்பன் கட்டிடத்தின் அருகில் வந்து நின்றதில் இருந்தே அந்த நடமாடும் தபால் நிலையம் ஹம்சாவின் மஃப்டியில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும்
ஒரு கான்ஸ்டபிளும் தபால் சிப்பந்திகளுடன் கலந்து கொண்டு விட்டனர். சற்று தூரத்தில் ஒரு போலீஸ் ஜீப் தொடர்ந்தது. ரிப்பன் கட்டடம் MUC, மெரினா, அடையார், மயிலாப்பூர், லஸ்முனை என்று தன் தினசரி பவனியின் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டது ஹம்சா. மணி 7:20. அருகே ஒரு மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் கடன் வாங்கி கொண்டது ஹம்சா. உள்ளே ஜோதியாகி ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்புகள், தபால் பிரிக்கும் புறா கூடுகள் என்று சென்னை நகரத்தின் கடைசி தபால் இச்சைகளை பூர்த்தி செய்ய இயங்கியது அந்த சிறிய உலகம். பழனிவேலு அதனுள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார். கான்ஸ்டபிள் வெளியே நின்றான். பழனிவேலு அந்த மூலையில் ஒரு வாயில் வழியாக தபாலில் சேர்க்கப்பட்டு உள்ளே விழும் கடிதங்களை உடனே மேல் விலாசத்தை சோதித்தார். கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு விலாசமிட்டிருக்கும் கடிதம் ஏதாவது விழுந்தால் உடனே அந்த கடிதத்தை சேர்த்த ஆசாமியை பிடித்து அழைத்து செல்ல வெளியே கான்ஸ்டபிள் ஆர்வமாயிருந்தான். இதுவரை ஒருவரும் பிடிபடவில்லை. சிவராஜ் மணி பார்த்தான். 7:25. தன் பையில் எழுதி வைத்திருந்த கடிதத்தை படித்துக் கொண்டே நடந்தான். அன்புள்ள கமிஷனருக்கு, உங்கள் பத்திரிகை செய்தியை படித்தேன். சிரிக்கப் போவது யார் என்பது டாக்டரின் மரணத்திற்கு அப்புறம் தெரியும். அதுவரை காத்திருக்க போகிறீர்களா? ஜீவராசி. சிவராஜ் மெதுவாக ஹம்சாவை நெருங்கினான். கார்டு கவர் வாங்கும் இடத்தில் கியூ நின்றது. அதன் முடிவில் சேர்ந்து கொண்டான். 5 நிமிஷமாயிற்று. தன் முறை வந்ததும் ஒரு கவர் வாங்கி கொண்டான். இப்போது விலாசம் எழுத வேண்டும். தபால் வண்டியின் பின்புறம் இருந்த சாய்வான இடத்தில் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள். பழனிவேலு ஒவ்வொரு கடிதமாக உடனே பார்த்து வெளியே நிற்கும் போலீஸ்காரன் வசம் சைகை செய்து கொண்டிருந்தார். சிவராஜ் ஒரு கடை வாசலுக்கு சென்று உட்கார்ந்து முழங்கால் மேல் வைத்து விலாசம் எழுதினான். அத்தியாயம் 6. சிவராஜ் ஹம்சாவை நெருங்கினான். கடிதத்தை உரையிலிட்டு நாக்கால் தடவுவதற்கு முன் யோசித்தான். அவனது செஸ் மூளைக்குள் விர் என்று சத்தங்கள் கேட்டன. போலீஸ் தான் இதுவரை அனுப்பியிருந்த கடிதங்களின் மேல் உரையை கவனித்திருக்க மாட்டார்களா? மொபைல் தபால் நிலையத்தில் தான் வழக்கமாக சேர்க்கிறான் என்று மஃப்டியில் போலீஸ்காரர்களை வண்டிக்குள் வைத்து கமிஷனருக்கு விலாசமிட்ட கடிதம் உள்ளே விழுகிறதா என்று சோதித்து பிடிக்க மாட்டார்களா? போலீஸ் என்ன அது கூட செய்ய மாட்டார்களா? சிவராஜ் நின்றான். திரும்பச் சென்று அந்த கடை வாசலில் உட்கார்ந்து தன் கடிதத்திற்கு பின்குறிப்பு எழுதினான். பின்குறிப்பு: மாறுதலுக்கு இந்த கடிதத்தை மொபைல் தபால் நிலையத்தில் சேர்க்கப் போவதில்லை. அதை வைத்துக் கொண்டு என்னை நீங்கள் பிடித்துவிடக்கூடிய சாமர்த்தியம் இருப்பதாக நான் கருதுவதால் உன் எதிரியை அறிந்து கொள். இந்த பொன்மொழி நம் இருவருக்கும் பொருந்தும். ஜி. சிவராஜ் அந்த இடத்தை விட்டு விலகி ராமர் கோவில் வாசலில் தொங்கிய தபால் பெட்டியில் சேர்த்த அந்த கடிதத்தை சத்யநாதன் படித்துவிட்டு சட் என்று விட்டெறிந்தார். யமகாதக பய. என்ன சார் ஆச்சு என்றார் இன்பராஜ். மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல இனி ஆள் வைக்க வேண்டாம், அவன் கண்டுபிடிச்சிட்டான். சிவராஜ் அந்த கடிதத்தை படித்து சிரித்தார். படிச்ச கிறுக்கு பிடிச்ச ஆளுன்னு நினைக்கிறேன். எப்படி பிடிக்கிறது? ஏடா கூடமா ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்துட்டானா? பத்திரிகைகளுக்கு வேற எழுதி போட்டிருக்கான். கமிஷனர் பொல பொலன்னு பிடிச்சிருவாரே. அடுத்தது டாக்டராம் இல்ல. எந்த டாக்டர்? எப்ப? என்றார் இன்பராஜ். பெரிய இளவா போச்சு. இன்பராஜ், ஏதாவது சொல்லுங்களேன். சத்யநாதன் மேஜையை குத்தினார். நாம பத்திரிகையில எடக்கா அப்படி பதில் சொன்னது தப்பா போயிடுச்சுங்க. இது சைக்காலஜிக்கல் கேஸ். எதுக்குதான் கோபம் வரும்னு சொல்ல முடியாது. ஆளு இப்ப உஷாராயிட்டான். இப்ப அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? வேற ஏதாவது சொல்லுங்க. 2வது கடிதாசிலையும் பிரின்ஸ் கிடைச்சிருக்கு சார். முதல் கடிதாசியோட ஒத்து போகுது கைரேக. லேப்ல சொன்னாங்க. பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க. எல்லா கேஸ் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கின்னு கண்டுபிடிச்சாங்களாம் பாருங்க. 2 கடிதாசியும் ஒரே ஆள் எழுதுனதான். இந்த பக்கெட்டை கேட்டா கூட சொல்லுமியா? இதுக்கு மைக்ரோஸ்கோப் வேணுமா? கம்ப்யூட்டர் வேணுமா? பூத்தடிக்கிறானுங்க. கோபத்தில் கத்தினார். இன்பராஜ் யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த ஜீவராசிங்கிற பேர்ல ஏதோ இருக்கு சார். பாட்டனி படிக்கிறாளா? இருங்க. இன்பராஜ் ஒரு காகிதத்தை எடுத்து சத்யநாதன் மேஜை மேல் இருந்த பல வர்ண பென்சில்களில் ஒன்றை எடுத்து பெரிய எழுத்துக்களில் எழுதினார். ஜீவராசி. யோசித்தார். தொடர்ந்தார். ஜீவராசி, ஜீவராசி,
ராஜிவசி, சிவராஜி, ராஜிவசியையும் சிவராஜியையும் அடிக்கோடிட்டார். என்ன என்பராஜ், அவன் பேரு கிட்டத்தட்ட வருதுங்க. சி ராஜீவ் அல்லது சிவராஜ் அல்லது சிவராஜின்னு அவன் பேர் ஏதாவது இருக்கலாம். எப்படி சொல்றீங்க? இந்த பேரை வச்சு ஜம்பிள் பண்ணி பார்த்தேன். ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டாங்களா? ஓ குட், நல்ல யோசனை தான். இந்த பேருகளை வச்சுக்கிட்டு இந்த கடிதாசி மெட்ராஸ் முத்திரை குத்தி இருக்குதுங்க. மயிலாப்பூர் ஏரியாவுக்கு பக்கத்துல அவன் இருக்கான்னு வச்சுக்கிட்டா தபால் ஆபீஸ்ல தபால்காரங்க கிட்ட விசாரிச்சு ராயப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, திருவல்லிக்கேணி, அடையாறுன்னு அதிகரிச்சு விசாரிக்கலாங்க. எல்லா ஏரியா எஸ்ஐகளுக்கும் மெசேஜ் கொடுத்து ஒரே தடியா விசாரிக்க சொல்லுங்க. அப்புறம் கார்பரேஷன் வாக்காளர் பட்டியல் இருக்கும், அதுல இந்த 2 பேர்களையும் ஏரியா வாரியா தேடி பார்க்கலாம். எனக்கு என்னவோ ஹோப் இல்ல. ஒண்ணுமே இல்லாததுக்கு 2 பேராவது கிடைச்சதே. சிவராஜ், ராஜீவ். சிவராஜ்ல ஆரம்பிங்க. கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே சத்தம் போடுறாரு. நான் கூட நினைச்சேன் இந்த பேர்ல ஏதாவது சூட்சம் இருக்குன்னு. மீன் நிறைய திம்பிங்களா? மூளை நல்லா வேலை செய்த உங்களுக்கு. இன்பராஜ், நான் சைவம் சார் என்றார். அட, நம்ம ரோசலின் கூட அப்படித்தான். முட்டைய கூட திங்காது. கிறிஸ்துமஸுக்கு நாங்கெல்லாம் வான்கோழி பிரியாணி வச்சு சாப்பிட்டோம். இது மட்டும் தனியா ஒரு ஓரத்துல தயிர் சோது தின்னுகிட்டு இருக்கோம். பாப்பாத்தி பொண்ணுன்னு கூப்பிடுவோம். இத பாருங்க, இதுதான் ரோசலின். என்ன வயசு உங்களுக்கு? 26ங்க. எப்ப வீட்டுக்கு வர்றீங்க? இந்த ஆளை முதல்ல பிடிக்கலாங்க. 4 தினங்களில் சிஐடி இன்ஸ்பெக்டர் இன்பராஜுக்கு அந்த புள்ளி விபரத்தின் முதல் பகுதிகள் கிடைத்தன. ஏ சிவராஜ், ஏஎஸ் சிவராஜ், ஆபிரகாம் சிவராஜ், பிவி சிவராஜ், பாக்கியம் சிவராஜ். ஐயோ, எத்தனை சிவராஜுகள்! மயிலாப்பூரில் 128, அடையாறில் 96, ராயப்பேட்டை ஏரியாவில் 134, ஆழ்வார்பேட்டையில் 63, மாம்பழத்தில் என்று பழனிவேலு அடுக்கிக் கொண்டே போனார். பிளடி என்று கத்தினார் இன்பராஜ். சார், பழனிவேலு முகம் மாறாமல் நின்றார். பின் அவரு, ராஜீவ்ங்கிறது அவ்வளவு காமனா இல்ல. ராஜீவ்ங்கிற அதிகம் பேர் இல்ல. நிறைய குழந்தைங்களுக்கு ராஜின்னு பேர் இல்ல. மேற்கொண்டு என்ன செய்யறதுங்க? திருவல்லிக்கேணி, சாந்தும் இந்த பகுதியெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல என்றார். இன்பராஜ் யோசித்தார். கொஞ்சம் இருங்க, டிசியை கேட்டுக்கிறேன். சத்யநாதன் அந்த பட்டியலை பார்த்து மலைத்து போனார். அடே அப்பா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டபிள் போட போறீங்களா? கொஞ்சம் ஏரியா குறைஞ்சதுன்னா பரவாயில்ல. அப்ப ஒண்ணு செய்யுங்க, மயிலாப்பூரை முதல்ல கவனிங்க. தபால் அங்கதான் சேர்த்திருக்கான். இன்பராஜ் நம்பிக்கை இல்லாமல் தலையாட்டினார். சரிங்க, வேற கடிதாசி வந்ததுங்களா என்று கேட்டார். இல்ல, இன்னும் இல்ல. வருங்க, நிச்சயம் வரும். வராம இருந்தாதான் கவலையா இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன செய்யறதா உத்தேசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயானந்த் கொலையில இன்னும் திட்டவட்டமா எதுவுமே தெரியல. ஒரு ஆள் சைக்கிள் ரிக்ஷாவில அன்னைக்கு அதிகாலையில வந்து இறங்குனதா பீச் தோட்டக்காரன் ஒருத்தன் சொன்னான். வட்டாரத்துல இருக்கிற சைக்கிள் ரிக்ஷாக்காரர்கள் அத்தனை பேரையும் விசாரிச்சதுல அவங்கள ஒருவனுக்கு மட்டும் ஞாபகம் இருந்தது. ஒத்த நாடியா மீசை வச்சுக்கிட்டு இருந்தாப்ல. பேப்பருக்குள்ள எதையோ கத்தி வச்சுக்கிட்டு இருந்தாப்ல. 2 ரூபா கொடுத்துட்டு சில்லறை வாங்காம போய்க்கினே இருக்கான். காலங்காத்தால தண்ணி கிண்ணி அடிக்கதான் போறான் போலன்னு நான் கண்டுக்காம விட்டுட்டேன் சார். ஒற்றை நாடி மீசை, சிவராஜ் அல்லது ராஜீவ், மயிலாப்பூர் என்று கொஞ்சம் குறுகியது. இன்பராஜ் சென்றார். ஜூன் மாதம் மத்தியானம் எல்லாம் அடித்த வெயிலில் காற்று தாபம் கொண்டு மேலெழும்பி கியூமுலஸ் கொப்பளங்களாக திரண்டு மேகங்கள் கருப்பு மாநாடு நடத்தி மின்னல்களாக கீறி மாலை மழை பெய்தது. ஆச்சரிய மழை. தயாரில்லாத நகரவாசிகள் அங்கங்கே ஒதுங்கிக் கொண்டார்கள். செய்தித்தாள்களையும் பத்திரிகைகளையும் டிஃபன் பாக்ஸுகளையும் தற்காலிகமாக குடை பண்ணி கொண்டார்கள். நகரத்தில் மிச்சமிருந்த மரங்கள் ஆனந்த ஸ்நானம் செய்தன. தெருக்களில் சின்ன சின்ன பழுப்பு நதிகளில் அத்தனை களிசடைகளும் மிதந்தன. காகிதங்கள், காய்ந்த இலைகள், காலாவதியான பஸ், சினிமா லாட்டரி டிக்கெட்டுகள், ரத்தம் தோய்ந்த பஞ்சுகள், யாரோ எழுதிய கவிதை. திடீரென்று மழை பெய்தது. வனஜா திருவல்லிக்கேணியில் சாலையை குறுக்கே கடப்பதற்குள் பூராவும் நனைந்து விட்டாள். ஊசி ஊசியாக மலைக்கோடுகள் முகத்தில், கழுத்தில், கைகளில் தாக்கும் போது
உற்சாகமாகவே அவள் உணர்ந்தாள். அவசரம் இல்லாமல் கடந்தாள் சாலையை. மழை அவளுக்கு மிகவும் பிடிக்கும். மாடிப்படியெல்லாம் நீர்முத்துக்கள் சொட்ட மேலே வந்து சிவராஜின் அறை கதவை தட்டினாள். பாலு கதவை திறந்தான். பனியனில் ராபர் என்று எழுதியிருந்தது. சிவராஜ் இல்லையா என்று ஈரமாக கேட்டாள். பாலு அவளை நிதானமாக பார்த்தான். இல்ல, வெளியே போயிருக்கான், வந்துருவான், வாங்க, ரொம்ப நனைஞ்சிருக்கீங்களே என்று கேட்டான். வாயில் புடவை அவள் உடம்போடு ஒட்டி கொண்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய டவலை எடுத்து அவளிடம் கொடுத்து, முதல்ல தொடச்சுக்கோங்க. அஸ்க் என்று இருமினாள் வனஜா. சளி பிடிச்சிருச்சா? அடடா, ரொம்ப நனைஞ்சிட்டீங்க. என் பேரு பாலு என்றான் தயங்கியபடியே. என் பேரு வனஜா. மீண்டும் தும்மினாள். ஓ, அது நீங்க தானா? தலையை துவட்டி கொண்டே அவள் நீங்க தானா என்று கேட்டாள். உங்களை பத்தியும் சிவராஜ் சொல்லியிருக்கான் என்று சொன்னான். உங்களை பத்தியும் சிவராஜ் சொல்லியிருக்காரு. வனஜா. நல்லதா ஒண்ணு இருக்காதே. ஆமா, இல்ல, நம்பாதீங்க, அதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லுவான். எங்க ஆபீஸ்ல மறுபடியும் ஒரு லீவ் வேகன்சி வந்திருக்கு, சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அவரு வேலைக்கு போறாரா? பிரஸ்ல ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஜூன்ல இருந்து போய்கிட்டு தான் இருக்கான். இப்படி ஈரப்புடவையோட நிக்க போறீங்களா? வேற? சரிங்க, நான் வரேன். சிவராஜ் அதிர்ஷ்டக்காரன் தான். ஏன்? உங்கள மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு. கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாரா? அப்படித்தானே? உங்க கண்கள் நல்லா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட ஒரு சாரி இருக்கு, என்னோட சிஸ்டருக்கு வாங்கி வச்சது. அதை வேணா மாத்திக்கோங்களேன். புதுசா? பரவாயில்ல, பிடிச்சதுன்னா நீங்களே வச்சுக்கோங்களேன். வனஜா அதை தயக்கத்துடன் வாங்கி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பாத்ரூம் வெளியே இருக்கு, அங்க போய் மாத்திக்கலாம். தயங்கியபடியே வனஜா அங்கே சென்றாள். அவள் சென்ற உடனே பாலு தன் அலமாரியில் இருந்து கேமரா ஒன்றை எடுத்தான். அதில் பிளாஷ் ஒன்றை பொருத்தினான். சுவரில் இருக்கும் பிளக்கில் கொஞ்சம் சார்ஜ் எடுத்துக்கொண்டு சிகப்பு புள்ளி ஒளிரும் வரை காத்திருந்து விட்டு மெல்ல பாத்ரூமுக்கு பதிய நடந்து சென்றான். ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வேய்ந்த பாத்ரூம் அது. இன்னும் சில மழை துளிகள் அதன் மேல் தாளம் போட்டுக் கொண்டிருந்தன. மின்னல்கள் இன்னும் மின்னிக் கொண்டிருக்க பாலு மொட்டை மாடியில் ஒரு கள்ளிப்பெட்டியின் மீது ஏறி குளியலறையின் ஆஸ்பெஸ்டாஸ் கூரைக்கும் சுவருக்கும் இடைவெளியில் எட்டி பார்த்தான். வனஜா தன் உடைகளை கலந்து ஈரம் பிழிந்து கொண்டிருந்தாள். அவள் முதுகு பக்கமும் சில சமயம் பக்கவாட்டிலும் தெரிந்தாள். உடம்பை துடைத்துக் கொண்டாள். அந்த புதிய புடவையை வாசனை பார்த்தாள். பாலு அவசரமாக கேமராவின் லென்ஸ் மூலம் உள்ளே எட்டி பார்த்து சுளிர் என்று பிளாஷ் அடித்து உடனே இறங்கி உடனே அறைக்கு திரும்பி வந்து விட்டான். சற்று நேரம் கழித்து வனஜா புது புடவையில் வந்தாள். யூ லுக் கிரேட் என்றான் அவளை பார்த்து பாலு. தேங்க்ஸ், புடவை நல்லா இருக்கு என்றாள் வனஜா. பாக்கி உடைகளை எல்லாம் நல்லா புளிஞ்சிங்களா? ஈரமா இருந்தா செஸ்ட்ல கோல்டு பிடிச்சுக்கும். நல்லா புளிஞ்சிட்டேன். உங்க பிறந்த தேதி என்ன? 5. அதான் பார்த்தேன். ஏன்? 5ல பிறந்தவங்க அஞ்சாம இருப்பாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் மாறி மாறி வரும். சில நேரத்துல நரம்பு தளர்ச்சி ஏற்படும். 18ஆம் தேதி ஏதாவது முக்கிய நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கணுமே. ஆமா, ஐ காட் மை பீரியட்ஸ். அதை கேட்டு பாலு சிரித்தான். மிஸ்டர் பாலு, உங்க மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நியூமராலஜியில் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் கைரேகை கூட பாப்பீங்கல்ல, அப்புறம் கையை மெதுவா அமுக்குவீங்க, அப்புறம் அப்படியே மேல வருவீங்க. புராண காலத்துல இருந்து இந்த மாதிரி எத்தனை பெண்களை எத்தனை ஆண்கள் ஏமாத்தி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பில்லை மிஸ்டர் பாலு, பயாலஜி, இது ஹார்மோன்ஸ். அப்புறம் இந்த கேமரா நல்லா இருக்கே, ஜப்பான் கேமரா இல்ல? பாத்ரூம்ல போட்டோ எடுக்கிறதுக்குன்னே ஸ்பெஷல் லென்ஸ் இருக்குல்ல? வனஜா அந்த கேமராவின் பின்பகுதியை திறமையாக திறந்து அதனுள் ஒளிந்து கொண்டிருந்த பிலிம் சுருளை சடக்கென்று வெளியே இழுத்து நீட்டி எக்ஸ்போஸ்ட் என்று சொல்லி தூக்கி எறிந்தாள். சிவா வந்தா சொல்லுங்க. உங்களை சந்திச்சதுக்கு நன்றி. இந்த புடவைக்கு பில் அனுப்பிடுங்க. குட் நைட். அவள் சென்ற திசையையே என்று பார்த்து கொண்டிருந்த பாலு, சரியான ஆம்பளை பாப்பாத்திடா உன்னுடைய வனஜா என்றான் சிவராஜ் வந்ததும். ஆமா, அவ ஆபீஸ்ல லீவ் வேகன்சி ஒன்னு இருக்குதான், அத சொல்ல சொன்னான். அவகிட்ட வம்பு ஏதாவது பண்ணினியா? உன் மூஞ்சிய பார்த்தா தெரியுதே.
பாலு கீழே கிடந்த பிலிம் சுருளை பார்த்தான். 15 ஷாட் போயிடுச்சு அப்படியே என்றான். டாக்டர் பிரகாஷ் தன்னுடைய டிஸ்பென்சரியில் இருந்து திரும்புவதற்கு இரவு 9 ஆகிவிட்டது. வந்த உடனே அவசர அவசரமாக மூஞ்சியை அலம்பிக்கொண்டு பவுடர் போட்டுக்கொண்டு சட்டை பேண்ட் மாற்றிக்கொண்டு வெளியே கிளம்பினார். படம் பார்க்க. படம் ஓமன். 15 மாடி கட்டிடம். மேல் மாடியிலிருந்து கீழே பார்த்தார். அவர் ஃபியட் காரின் மண்டை இருளில் தெரிந்தது. அவசரமாக ஜன்னல் திரைகளை மூடி கண்ணாடி ஜன்னல்களை சாத்திவிட்டு லிப்டுக்காக பொறுமை இல்லாமல் காத்திருந்து லிப்ட் வந்து அதில் பிரயாணம் செய்து இறங்கி தன் காருக்கு ஓடினார். காரை கிளப்பி சீறி பாய்ந்தார். கார் சென்று அரை மணிக்கு அப்புறம் அவர் பிளாட்டின் கதவு நெம்பி திறக்கப்பட்டது. அத்தியாயம் 7. டாக்டர் பிரகாஷ் தியேட்டரை அடைந்த போது அதன் வாசலில் ஹவுஸ்ஃபுல் போர்டை பார்த்து சந்தோஷப்பட்டார். நல்ல வேளை, முன்னமேயே டிக்கெட் வாங்கியாகிவிட்டது. பர்ஸை எடுத்து டிக்கெட் இருக்கிறதா என்று பார்த்தார். இல்லை. பையில் பார்த்தார். பேண்ட் பைக்குள், பின் பக்கத்து பைக்குள், காரின் டேஷ்போர்டில் எங்கும் தேடினார். இல்லவே இல்லை. காரை இங்க பார்க் பண்ணக்கூடாது சார் என்றான் வாட்ச்மேன். இருப்பா, டிக்கெட்டை விட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. பால்கனி 8 ரூபா, பால்கனி 8 ரூபா என்று ஒருத்தன் அருகே வந்து ரகசியம் பேசினான். டாக்டர் மறுபடியும் டிக்கெட்டை தேடினார். ஓ, ஞாபக மறதி. டிக்கெட்டை வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் போல. மேஜை மேல எடுத்து வச்சேன், அது ஞாபகம் இருக்கு. ஆனா அத பர்ஸ்ல போட்டுக்கிட்டேனா? இல்ல, டிக்கெட் அங்கதான் இருக்கு. மணி 9:45. மெயின் பிக்சர் எப்பப்ப ஆரம்பம்? 10 மணிக்குங்க. போயிட்டு வர 20 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் படம் போயிடும். 5 நிமிஷம் தானே, போய் திரும்பி வந்துடலாம் என்று நினைத்து கொண்டு சீறி புறப்பட்டார். மிக வேகமாக தன் பிளாட்டை நோக்கி, தன் விதியை நோக்கி சென்றார். டாக்டர் பிரகாஷ் பணக்காரர். ஆதி காலத்தில் ஹானரரியாக இருந்தபோது யோக்கியமாகத்தான் இருந்தார். பணம் புரளவில்லை. தனியாக கிளினிக் ஆரம்பித்தார். தூங்கியது. வயசாகி கொண்டிருந்தது. திருமணம் செய்து கொள்ளவில்லை. கிளப்பில் சில பழக்கங்கள் ஏற்பட்டு வருகிற பணம் போதவில்லை. சர்டிபிகேட்டுகளில் செல்வம் இல்லை. டாக்டர் பிரகாஷ் மனசாட்சியை ஒரு நாள் பூட்டி வைத்துவிட்டு சில பிரத்யேக சிகிச்சைகள் செய்ய துவங்கி விட்டார். எத்தனை நாளாச்சு? 45 டாக்டர். காலையில ஆகாரம் எதுவும் எடுத்துக்காம வாங்க. அட்வான்ஸ் 500 ரூபா கொண்டு வாங்க. என்ன? டாக்டரின் கிளினிக்கில் மிகவும் சுத்தமான அசெப்டிக் ஆயுதங்கள் இருந்தன. முன்னறையில் புதிய பத்திரிகைகள் இருந்தன. சந்தர்ப்ப வசத்தால், சபலத்தால் தப்பு செய்ய ஏராளமான இளம் பணக்கார இளைஞர்கள், பெண்கள் இருந்தார்கள். 40 நாட்களிலும் 50 நாட்களிலும் அது களைப்பதற்கு தயாராகவே இருந்தன. டாக்டர் பிரகாஷ் ஃபியட் கார் வாங்கிவிட்டார். புதிய நெட்டையான கட்டிடத்தின் மிக மேல் மாடியில் பிளாட் வாங்கிவிட்டார். ஷேர் சர்டிபிகேட்டுகள், இன்கம் டாக்ஸ் தொல்லைகள், இளம் தொந்தி, கொஞ்சம் பிளட் பிரஷர். திருமணம் எதற்கு? உன் பேர் என்ன? நளினா, ரேவதி, சரஸ்வதி, ஸ்டெல்லா, ஏதாவது வச்சுக்கோங்களேன். டாக்டரின் ஃபியட்டில் கேசட் ஒலித்தது. இளையராஜாவின் வயலின்கள் 40 இழைந்து ஒலித்தன. பிளாட்டுக்கு திரும்பிய போது மணி 10 ஆகிவிட்டது. அணைக்காமல் ஓடினார். லிப்ட் பட்டனை அழுத்தினார். எங்கோ மேலே இருந்த அந்த லிப்ட் அதன் ஆட்டோமேட்டிக் தூக்கத்தில் இருந்து எழுந்து வருகிறேன் என்று கீழே இறங்கியது. தானாக திறந்தது. அவரை உள்ளே கொண்டது. 15ஐ அழுத்தினார். குறிப்பிட்ட செகண்டுகள் காத்திருந்து மறுபடி மூடிக்கொண்டு மேலே சென்றது. டாக்டர் தன் பிளாட்டின் சாவியை எடுத்து கதவை திறக்க முயற்சித்தார். பூட்டு எதிர்த்து சாவியை எடுக்க வரவில்லை. ஆச்சரியப்பட்டு கதவை தள்ளினார். திறந்து கொண்டது அது. இருள். சம்திங் ராங். பூட்டி வைத்து விட்டுத்தானே சென்றிருந்தேன். விளக்கை போட்டார். திரைச்சீலை நடுங்கியது. அறையில் ஒரு மாறுதல் இருந்தது. சுற்றிலும் பார்த்தார். நீல திரைகளில் ரகசியம் இருந்தது. காற்றில் அவை மெதுவாக ஆடின. யாரோ இருக்கிறார்கள். அவருக்கு மனசு உறுதி செய்தது. டாக்டரின் உடல் பூராவும் ரோமங்கள் நின்று கொண்டன. யாரு என்றார் ஹீனமாக. திரை அசைந்தது. பாத்ரூம் திறந்திருந்தது. மெதுவாக அங்கே சென்றார். காலி. திரும்பும் போது பால்கனி பக்கம் ஏதோ நகருவதை பார்த்து விட்டார். அங்கே போகலாமா வேண்டாமா? தயங்கினார்.
டாக்டர் ஆயுதம் தேடினார். யாரது? யாரா இருந்தாலும் வெளியே வா, வந்துரு. காற்றுதான் பதில் சொன்னது. ஆயுதம். ஆம், ஆயுதம் வேண்டும். கிச்சனில் கத்தி இருக்கிறது. அதை எடுத்து வருவதற்குள் அவன் ஓடிவிட்டால்? மேஜை மேல் பிளாஸ்டிக் நாட்காட்டி, பேனாக்கள், டெலிபோன், டைரி, ஆஸ்ட்ரே, சிகரெட் லைட்டர், டேப் ரெக்கார்டர், பேப்பர் வெயிட். ஆம், பேப்பர் வெயிட். அந்த திரை அசைந்தது. டாக்டர் பேப்பர் வெயிட்டை அதன் மேல் எறிந்தார். ஸ்லிங் என்று கண்ணாடி உடைந்தது. மௌனம், மகா மௌனம். டாக்டர் வியர்த்தார். ஓடிப்போய் யாரையாவது கூப்பிடலாமா? கதவை நோக்கி சென்றார். கதவு முதலில் திறந்து கொள்ள மறுத்தது. வலுவாக ஆட்டினார். தன் பின்னால் ஏதோ உணர்ந்தார். திரும்பினார். முகம் மிக அருகே, பற்கள் தெரிய, கண்கள் பெரிதாகி வியர்த்த முகம். அலறினார். யாராவது வாங்களேன், யாராவது வாங்க. வாயை பொத்தி கழுத்தை நெரிக்க, தோள்களின் மேல் வலுவாக பரவ, டாக்டர் திமிரிக் கொண்டு வழுக்கிக் கொண்டு தப்பித்து பால்கனியை நோக்கி ஓடினார். கூடவே அவன் துரத்துவது தெரிந்தது. பால்கனி சிறியது. அலங்கார கம்பிகள் இடுப்பு உயரம்தான் இருந்தது. 6 அடிக்கு 4 அடி இடம். சாயங்காலத்தில் உட்கார்ந்து கொண்டு கையில் ஒரு பானத்துடன் சென்னை நகரின் லாவண்யத்தை பார்க்க உகந்த இடம். 2 பேர் கட்டி புரண்டு உருள அந்த இடம் தகுதியானதல்ல. அந்த கம்பிகளும் அவ்வளவு வலுவானதல்ல. அசைந்து அசைந்து அந்த இருவரின் மூர்க்கத்தனத்திற்கு வளைந்து வளைந்து வளைந்து, கொஞ்சம் காரை பெயர்ந்து, கொஞ்சம் ஆடி, கொஞ்சம் கிரீச் சப்தமிட்டு, லிப்டில் மேலே சென்ற டாக்டர் இப்படி குறுக்கு வழியில் அவ்வளவு அவசரமாக கீழே வந்து சேருவார் என்று எதிர்பார்த்திருக்க முடியாது. ஹைரைஸ் அப்பார்ட்மெண்டின் பெயர் சுனந்தா மேன்சன்ஸ். அதில் டாக்டரின் பிளாட் நாம் முன்பு சொன்னபடி 15வது. அதன் உயரம் சரியாக 256 அடி. அங்கிருந்து கீழே விழ சரியாக 4 செகண்ட் ஆயிற்று. தரையில் மோதிய போது டாக்டரின் வேகம் 87 மைல். விழுந்த இடத்தை சுற்றிலும் ஏறக்குறைய 250 சதுர அடிப்பரப்பில் எங்கும் எங்கும் டாக்டர் பிரகாஷ் ரத்தமாக பரவினார். டாக்டரின் ஃபியட் கார் அருகே ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருந்தது. அதனுள் கேசட் இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தது. இளையராஜாவின் 40 வயலின்கள். அப்புறம் ஜானகி. டார்லிங் டார்லிங் டார்லிங், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. மறுதினம் மாலை 6:15. மழையை மறந்திருந்தது சென்னை. வானத்தில் மேகங்களுக்கிடையே நீல ஜன்னல்கள் தெரிந்தன. மீனம்பாக்கம் நோக்கி ஒரு போயிங் அலறிக்கொண்டு சென்றது. ரேடியோ சிலோன் சுவிசேஷம் சொன்னது. சிவராஜ் சுனந்தா மேன்சன்ஸை அணுகினார். அவன் கையில் மடித்திருந்த பேப்பரில் டாக்டரின் பரிதாப என்பது தெரிந்தது. 2-3 ஜீப்புகளும் ஒரு வேனும் அங்கே நின்று கொண்டிருந்தன. ரேடியோ கரகரப்பு. டாக்டர் விழுந்த இடத்தில் அடையாள ரத்தம் கருந்திட்டாக இருந்தது. கார் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. சிலர் கூடி பேசிக் கொண்டார்கள். சிவராஜ் அவர்களை அணுகினான். துண்டு மீசை ஆசாமியை கேட்டான். கண்டுபிடிச்சிட்டாங்களாமா? எங்க, தற்கொலைன்னு பேசிக்கிறாங்க. தற்கொலையா? சேச்ச, அதில்ல, வேணும்னே யாரோ புடிச்சுதான் தள்ளி விட்டுருக்காங்களாம், கான்ஸ்டபிள் சொன்னாரு என்றார் மற்றொருவர். யாரா என்று கேட்டான் சிவராஜ். எந்த மகனோ, என்னமா இருந்திருக்கும், மடேர்னு தேங்காய் உடையற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். கீழே பிளாட்ல இருந்தவர் ஒருத்தர் சொன்னாரு. காத்தால பார்த்த வாத்தியார, சோறு வேண்டி இருக்கல, அப்படியே பீஸ் பீஸா கிடந்ததுங்க. சிச்சோ என்றான் சிவராஜ். போலீஸ்காரங்க இருக்காங்களா? மேல நாள் பூரா போட்டோ பிடிச்சுக்கிட்டாங்க. எத்தனை போலீஸ்காரங்க, பத்திரிகைக்காரங்க. தங்கமானவருப்பா டாக்டர். உனக்கு தெரியுமா? பார்த்திருக்கேன். என்ன வயசு இருக்கும்? ஒரு 40-45. சிவராஜ் மெதுவாக மேன்சனின் வாசலை அணுகினான். லிப்ட் வாயிலில் நாற்காலி போட்டு ஒரு கான்ஸ்டபிள் பீடி குடித்துக் கொண்டிருந்தார். அவரை சுற்றிலும் 1-2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். மௌனமாக சிவராஜ் சுவரில் இருந்த பெயர் பலகையை பார்த்தான். மெதுவாக திரும்பி லிப்ட் அருகே சென்றான். யாருப்பா அது? நான் மேல போகணும், 3வது மாடிக்கு. சிவபாத சுந்தரம்னு ஒருத்தரை பார்க்கணும். நீ யாரு? அவருக்கு தெரிஞ்சவரு. லிப்ட் கிடையாது, மாடிப்படி வழியா போங்க, அதுக்கு மேல போகாதீங்க. சரிங்க. மாடிப்படி ஏறுகையில் சிவராஜின் இதயம் திடும் திடும் என்று அடித்துக் கொண்டது. என்ன ஒரு செயல்! அசட்டு தைரியமா இது? திரும்பி விடலாமா, நின்று விடலாமா? அவனை அறியாத ஒரு காந்த சக்தி அவனை ஒவ்வொரு மாடியாக மேலே மேலே அழைத்தது. வா சிவராஜ், வா, வந்து பாரு.
என்று குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ராஸ்கல், நிக்காவ் நான். முழங்கால் வலித்தது. அடிக்கடி நின்றான். ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். 8, 9, 10. சிங்கத்தின் குகைக்குள்ளேயே நுழைய போகிறேன். ஏன் இந்த சிறுபிள்ளை விளையாட்டு? எவ்வளவு அபாயம் இது! 11, 12, 13. இது எல்லாம் முன்பே எங்கேயோ தீர்மானித்து விட்ட சீனரியே. நான் வெறும் நடிகன்தான் இதில். 14, 15. டாக்டர் பிரகாஷ் போர்டு தெரிந்தது. கதவு பாதி திறந்திருந்தது. அதன் இடைவெளியில் உள்ளே பார்த்தான். யாரும் தெரியவில்லை. கதவை திறந்தான். பிரமித்தான். அங்கே 3 போலீஸ் ஆபீசர்கள் இருந்தார்கள். லீஸ் ஆஃப் கிரைம்ஸில் இருந்து சுவரில், கட்டிலில் எல்லாம் மெர்க்குரி பவுடர் தடவி விரல் ரேகைகளுக்கு வருடிக் கொண்டிருந்தார்கள். சத்யநாதன் சிவராஜை பார்த்தார். நெற்றியை சுருக்கிக் கொண்டு, யார் நீ? பிரஸ் சார். அடடா, உன்னை யார் உள்ள விட்டா? சொன்னேன்ல, கமிஷனர் ஆபீஸுக்கு வாங்க, 8 மணிக்கு ஸ்டேட்மெண்ட் தரோம்னு. நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் சார். வந்த வழியே போய்க்கினே இரு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாத. ஜட்ஜ கொன்ன அதே ஆளுன்னு சொல்லிக்கிறானுங்களே, இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? சரிதான் சார், கொஞ்சம் வாரீங்களா என்று பால்கனியில் இருந்து பெர்னாண்டஸ் கூப்பிட, சத்யநாதன் போயா, போயிட்டு அப்புறம் வாயா என்று கூறிவிட்டு அங்கே சென்றார். சிவராஜ் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஓரத்தில் ஓர் ஆள் சுவரை சுவாரஸ்யமாக ஆராய்ந்து கொண்டிருந்தான். மற்றவர்கள் பால்கனியின் அருகே இருந்தார்கள். சிவராஜ் தன் பையில் மடித்து வைத்திருந்த கடிதத்தை பின்பக்கமாக மேஜை மேலிருந்த டெலிபோன் டைரக்டரியின் உள்ளே நடுவில் சொருகிவிட்டு அதை மூடினான். வரேன் சார் என்றான். சத்யநாதன் பால்கனியில் இருந்து வராத போ என்றார். சிவராஜ் கட்டிடத்தை விட்டு விலகி நின்று பின்பக்கம் பார்த்தான். நெட்டையாக நின்றது கட்டிடம். அதை பார்த்து சிரித்தான். கடிதத்தின் வாசகங்கள் அவன் மனதில் மற்றொரு முறை பளிச்சிட்டன. சிரிப்பது யார் என்று இப்போதாவது தெரிகிறதா? என் அடுத்த செயலை எதிர்பார்க்கவும். ஜீவராசி. அத்தியாயம் 8. கமிஷனர் அலுவலகத்தின் வரவேற்பு அறையில் கூட்டம் கூடியிருந்தது. பத்திரிகை நிருபர்கள் படையெடுத்திருந்தார்கள். டெலிபோன் தொந்தரவாக ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆபரேட்டரின் சுவிட்ச் போர்டில் பல விளக்குகள் சிமிட்டிக் கொண்டிருந்தன. கமிஷனர் வந்தவுடன் அங்கே குழப்பம் ஏற்பட்டது. சமகாலத்தில் பலர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொருத்தராக கேட்டீங்கன்னா உங்களுக்கும் சௌகரியமா இருக்கும், எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும் என்றார் சத்யநாதன். இந்த கொலை செஞ்சது ஜீவராசி தானே என்றார் மெயில். அதை இன்னும் நிரூபிக்கலையே. அவன் இத செஞ்சிருக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லலாம். டாக்டர் பிரகாஷுடைய வேலைக்காரன ஆளை காணோம். அவன் கூட இதுக்கு உடந்தையா இருக்கலாம்னு நம்புறோம். அந்த ஆளை கூட தேடிக்கிட்டு இருக்கோம். கமிஷனர் சார், எங்க ஆபீஸுக்கு இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. முன்னாலேயே சொன்ன, போலீஸ் கேட்கல, சிரிச்சாங்க. இப்ப சிரிச்சது யாருன்னு ஒரு சிரிச்ச மூஞ்சி படம் போட்டு என்றார் முரசு. ஆமா, வந்திருக்குது. என்ன செய்ய சொல்றீங்க? அந்த ஆளை பிடிச்சிருவீங்களா? பிடிச்சிருவோம். கொஞ்சம் டைம் ஆகும். எத்தனை நாள்? தினகரன், எத்தனை நாள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு நாள் அல்லது ஒரு வாரம்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும்னே. நிருபர் தன் மற்ற நண்பர்களை பார்க்க அவர்கள் தலையாட்ட தொடர்ந்தார். ஏன்னா ஏற்கனவே நகரத்துல ஒரு பீதி பரவ ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அடுத்தது யாருன்னு எல்லோருமே கேக்குறாங்க. பீதி பரவறதுக்கு யாரு காரணம்? நீங்க தான். மன்னிச்சிங்க ரிப்போர்ட்டர்ஸ், இந்த கேஸ்ல பத்திரிகைக்காரங்க பொறுப்பாவே நடந்துக்கல. நான் ஏற்கனவே முரசுகிட்ட சொன்னேன், கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு. 2 மர்டருக்கு கனெக்ஷன் இருக்கான்னு தீர்மானமா தெரியறதுக்குள்ள சென்சேஷன் வேண்டாம்னு சொன்னனே. செய்தியை வெளியிடறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. ஆனா நீங்க என்ன போட்டீங்க? முரசு எங்கய்யா? பழனிவேல் முரசை கொண்டு வர கருப்பில் நெடிதுயர்ந்த தலைப்புச் செய்தியை படித்தார். அறிவித்து செய்த கொலை, போலீஸ் மலைக்கிறதா? மக்களிடையே பீதி, பரபரப்பு. மக்கள் பீதி படுறதுக்கு முன்னாலேயே நீங்க பீதி பட வச்சிருவீங்க. இன்னைக்கு எங்க ஆபீஸுக்கு 8 போன் கால் வந்திருக்கு. எல்லாரும் ஜீவராசிய பக்கத்து வீட்டுல பார்த்தேன், எதிர்த்த வீட்டுல பார்த்தேன், கருப்பா இருக்கான், சிவப்பா இருக்கான், ஒசரம், குள்ளம்னு. இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நான் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு பார்க்கணும். அப்ப ஜீவராசிங்கிறது யாரு? ஒரு பிம்பம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டப்படாத ஆசாமிகளை ஜீவராசி ஆக்கிடுறாங்க. எத்தனை குழப்பம் பாருங்க. பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணா? பொதுமக்களுடைய பத்திரத்துக்கு தானே போலீஸ் என்று யாரோ கேட்க,
இத பாருங்க, இந்த நகரத்துல 30 லட்சம் ஜனங்க இருக்காங்க. போலீஸுடைய எண்ணிக்கை 3000 தான். நகரம் பூரா ஒரு பீதி பரவிடுச்சுன்னா எங்களால மட்டும் எப்படி சமாளிக்க முடியும்? ஜீவராசிங்கிறத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கமிஷனர் சற்று தயக்கத்திற்கு பிறகு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். விவரமா சொல்ல முடியுமா? விபரமா மறுபடி யோசித்தார் சத்யநாதன். அவர் அருகில் வந்து ஏதோ சொன்னார். விபரமா சொல்றதுல ஒரு பேஜார் இருக்குது. நீங்க பத்திரிக்கையில போடுவீங்க, அத அவன் கண்டுகிட்டு தலைமறைவா ஆயிட்டான்னா ஜில்லா ஜில்லாவா அண்டை மாநிலங்கள்லயும் எல்லாம் தேட வேண்டி இருக்கும். அவனை இங்க வச்சுதான் பிடிக்க போறோம். அது வரைக்கும் போலீஸ் திணறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒண்ணும் தெரியலன்னு போட்டுக்கிட்டே வாங்க. பரவாயில்ல, எங்களுக்கும் அது சாதகமா தான் இருக்கும். அப்ப விபரம் அதிகம் கிடைக்கலன்னு தெரியுது. ஏயா விதண்டவாதம் பண்ற? அடுத்த கொலை என்னன்னு லெட்டர் வந்துச்சா? இல்லப்பா, எங்களுக்கு வரல. உங்களுக்கு வந்தா சொல்லுங்க. மிஸ்டர் கமிஷனர் என்று ஹிந்து யோசித்து ஆரம்பிக்க சத்யநாதன், தட்ஸ் ஆல், நேரம் போயிட்டே இருக்கு, நீங்கெல்லாம் வந்ததுக்கு வந்தனும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூட்டத்தை கலைத்தார். அச்சகத்தில் சிவராஜ் தனியாக இருந்தான். லெட்டர் பிரஸ், ரோட்டரி, ஆப்செட் இயந்திரங்கள் தனஞ்சனங்கிற தொழில் முன்னேற்ற பஜனை செய்து கொண்டிருந்தன. சினிமா போஸ்டர்கள் வர்ண வர்ணமாக வழுக்கி விழுந்தன. சிவராஜ் மெல்ல அந்த மேஜைக்கு சென்றான். ஒரு பெரிய வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டான். கரிய நிற ஃபைபர் பென்சில் ஒன்றை எடுத்துக்கொண்டான். பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதினான். தான் எழுதியதை ஒரு முறை பார்த்து கொண்டான். சிரித்து கொண்டான். கேமரா ரூமுக்கு சென்றான். மிகப்பெரிய கேமரா, பாலிஷ் செய்த மரசட்டம் லென்ஸ், எதிரே சதுர வடிவில் ஒரு பிரேம். அந்த பிரேமில் தான் கொண்டு வந்த காகிதத்தை பொருத்தினான். மெயின் சுவிட்சை போட்டான். 4 பக்கங்களில் இருந்தும் உக்கிரமான கார்பன் ஆர்க் விளக்குகள் தம்மை தாமே எரித்துக் கொண்டு அதிக வெளிச்சம் காட்டின. புகை மெலிதாக படர்ந்தது. சிவராஜ் கேமராவை போக்கஸ் செய்தான். அவன் எழுதியிருந்த எழுத்துக்கள் துல்லியமாக தெரிய திட்டிக் கொண்டான். அந்த எழுத்துக்கள் தலைகீழாக தெரிந்தன. 25ஆம் தேதி எதிர்பாருங்கள். அடுத்த செயல் என்ன? ஜீவராசியின் என்றது. லென்ஸை மறைத்து ஆப்செட் மாஸ்டரை பிம்பத்தின் இடத்தில் அமைத்து லென்ஸின் மூடியை திறந்து தன் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தான். பின் மூடினான். மாஸ்டரை எடுத்துக்கொண்டு எக்ஸ்போஷர் ரூமுக்கு சென்றான். கமிஷனர் அலுவலகத்தில் சத்யநாதன், பெர்னாண்டஸ், பழனிவேலு மூவரும் மௌனமாக இருந்தார்கள். என்னைய பண்றீங்க எல்லோரும்? ஸ்லோ, வெரி ஸ்லோ. ஓட்டர்ஸ் லிஸ்ட பாத்தீங்களா? பார்த்தோம் சார். ஒவ்வொருத்தரா செக் பண்ணிக்கிட்டு தீபாவளி வரைக்கும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவனானா பிசாசு பிடிச்சாப்புல ஒவ்வொருத்தரா தீர்த்து கட்டிட்டு இருக்கான். ரிட்டையர் ஆகிற சமயத்துல இந்த தலைவலி எனக்கு. இத பாருங்க சத்யநாதன், இன்னைக்கு தேதி என்ன? 20 சார். 25ஆம் தேதிக்குள்ள இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணல, நம்ம எல்லாரும் முக்காடு போட்டுக்கிட்டு காசி ராமேஸ்வரன்னு போயிடலாம். என்ன என்ன பதில் சொல்வது என்று திகைத்தார்கள் அனைவரும். என்னாச்சு? அந்த டாக்டர் கேஸ்ல நாயகிய விட்டு பாத்தீங்களா? லிப்ட்ல ஏற மாட்டேன்னுடுச்சு சார். மூத்திரம் போகுதாக்கும். அப்புறம் பிரின்ஸ் ஏதாவது கிடைச்சுதா? பொதுவா டாக்டருடைய கைவிரல் பிரதிகள் தான் கிடைச்சது. அப்புறம் 1-2 அந்நிய பிரதிகளும் கிடைச்சது. ஆனா ஜீவராசியோட ஒத்து போகல. என்ன சொல்றீங்க? அவ அங்கேயே வரலைனா? சிரித்தார் கமிஷனர். வந்திருக்கான் சார், லெட்டர் வச்சிருக்கானே. ஆனா ஒரு விஷயம் சார், அந்த லெட்டர் நேத்து தான் கிடைச்சது. சம்பவம் நடந்த தினத்துல ரூம தலைகீழா புரட்டி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அந்த லெட்டர் கிடைக்கல. அது சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. டைரக்டரிக்குள்ள சொருகி இருந்தது இல்ல. இருந்தாலும் முத நாள் அது கிடைச்சிருக்கணும் சார். எனக்கு என்னவோ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவசரமாக வந்து சல்யூட் அடித்து விட்டு உதவி கமிஷனர் சத்யநாதனிடம் பேசினார். என்னையா என்றார் கமிஷனர். நாம் ஆபீஸ் வெளியில ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு சார். என்ன போஸ்டர்? ஜீவராசி. கமிஷனர் சற்று அதிர்ந்து போனார். என்னையா அது? சிறுபிள்ளை விளையாட்டு விளையாடுறான். அவர்கள் அவசரமாக வெளியே வந்தார்கள். கமிஷனர் அலுவலகத்தின் எதிரே காம்பவுண்ட் சுவரில் தமிழ் சினிமாக்களும் வாலிபால் பந்தாட்டங்களும் கம்யூனிச எதிர்ப்புகளும் வாரியர் பிரசங்கங்களும் கிறிஸ்தவ ரட்சணை சத்தியங்களும் ஒன்றி வாழும் காம்பவுண்ட் சுவரில் நட்ட நடுவே பெரிதாக துல்லியமாக அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. கமிஷனருக்கு கோபம் ரத்தத்தில் கொதித்தது. அதிகே சென்று பார்த்தார். அந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும்
ஒவ்வொரு ஸ்வரத்தில் அவரை நோக்கி சிரித்தன. சத்யநாதன் கூர்ந்து நோக்கினார். என்ன பாக்குறீங்க? பிரஸ் எதுன்னு போட்டுருவானா? என்னையா நீ உரிச்சு பாரியா? ஒரு கான்ஸ்டபிள் அதை விரலால் உரித்து பார்த்தார். நல்லா ஒட்டி இருக்குதுங்க, காஞ்சி போச்சு. அப்ப ராத்திரி வந்து ஒட்டி இருக்கான். அதை நினைச்சு ஊற வச்சு உரிச்சு எடுத்துக்கிட்டு வாங்க. புல்வெளியில் யோசித்தார். என்ன சொல்றீங்க? அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். போஸ்டர் அச்சடிக்கிற பிரஸ் மெட்ராஸ்ல எவ்வளவு இருக்கும்? அது என்ன சொல்லுவாங்க? லித்தோ ஆப்செட்னு அந்த இயந்திரங்கள்லாம் இருக்குமே, அந்த மாதிரி பிரஸ். புரியுது சார். அவனுக்கும் பிரஸ்ஸுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. அச்சாபீஸ்ல வேலை செய்யற ஆள் அவனுக்கு உடந்தையா இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பெர்னாண்டஸ்? அவனே அச்சாபீஸ்ல வேலை செய்யற ஆளாவும் இருக்கலாம் சார். எப்படி சொல்றீங்க? ஜீவராசிங்கிற பேரு பேப்பர்ல எல்லாம் பிரபலம் ஆயிடுச்சு. இந்த கொலைகள்ல ஜீவராசி சம்பந்தப்பட்டிருக்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மற்றொரு ஆள் மூலமா இந்த போஸ்டர் அச்சடிக்க வச்சிருந்தானா அந்த மற்றொரு ஆளுக்கு இவன் விஷயம் பூரா தெரிஞ்சிருமே. அப்புறம் இந்த போஸ்டர்ல இருக்கிற எழுத்துக்கள் கொஞ்சம் அவன் எழுதின முந்தின கடிதங்கள் உள்ள எழுத்துக்கள் மாதிரி இருக்கிறதா எனக்கு படுது சார். அந்த ஜி பாருங்க, தாவண்ணாவுக்கு கீழே சுழி பாருங்க. ஓ எஸ், ஒன்னு செய்யுங்க. உடனே இருக்கிற ஆப்செட் பிரஸ், போஸ்ட் அடிக்கிற பிரஸ் எல்லாத்துலயும் டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிச்சிடுங்க. சிவராஜ் அல்லது ராஜீவ்னு ஒரு ஆள் வேலை செய்யறானான்னு முதல்ல அவன் அங்க வேலை செய்யறதா எடுத்துக்கலாம். அதான் லாஜிக்கு ஒத்து வருது. உடனே செய்யுங்க. அலுவலகத்திற்குள் நுழையும் போது கமிஷனர் சத்யநாதனிடம் இப்ப கொஞ்சம் தெளிவாகுது. நான் சொன்ன மாதிரி 25ஆம் தேதிக்குள்ள அகப்பட்டுடுவான்னு நினைக்கிறேன் என்றார். தபால் ஆபீஸில் இருந்து திரும்பி வந்த சிவராஜ் அரை வாசலில் திகைத்து நின்றான். வனஜா, வாட் எ சர்ப்ரைஸ்! வனஜா அவனை பார்த்து புன்னகைத்தாள். ஹலோ சிவா, நீங்க என்ன விரிச்சு பாக்குறது முடிஞ்சிருச்சுன்னா கதவை திறக்கலாம் என்றாள். உட்கார் வனஜா. உங்க கேமரா ஃப்ரெண்ட் எங்க? பாலுவா? லேட்டா வருவான். நீ உட்கார. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் டாலரேட் பண்றீங்க? பார்வையே சரியா இல்லையே. ஏன் ஏதாவது தொந்தரவு பண்ணானா பாலு? என்கிட்டயா? என்ன ஒரே கந்தர்கோலமா ரூமை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேச்சுலர்ஸ் ரூம். ஆமா, என்ன அப்படி பாக்குற? வாட்ஸ் ராங் வித் யூ சிவா? வனஜாவின் நேர் பார்வையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் 20 நாள்ல ரொம்ப டவுனா இருக்கீங்க. கண்ணெல்லாம் குழி விழுந்து சேவ் பண்ணிக்காம. ஆமா, சிகரெட் அதிகம் பிடிக்கிறீங்களா? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அட்வைஸ் பண்ண போறியா வனஜா? இல்ல, பொறுப்பேத்துக்க போறேன். பொறுப்பா? ஆமா, நீங்க இனிமே தினம் ஷேவ் பண்ணிக்கணும், சரியா சாப்பிடணும், எண்ணெய் தேய்ச்சிக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சிரிக்கணும். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்க போறேன். புரியல வனஜா? வனஜா அவன் அருகில் வந்தாள். பெரிய விழிகளால் அவனையே நேராக பார்த்தாள். அந்த பார்வையில், புன்னகையில், சந்தோஷத்தில், எதிர்பார்ப்பில் அன்பின் சாயல் இருந்தது. சிவராஜ், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாமா?